guys, welcome to Beauty and Classic Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த லுக் எப்படி கிரியேட் பண்றதுன்னு காட்ட போறேன். வாங்க let's get into the video. ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிக்கலாம். ஸ்கின்னை ப்ரெப் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளென்சிங் மில்க் எடுத்து ஸ்கின்னை ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட ஃபேஸில் இருக்க எல்லா டர்ட்ஸும் வந்துடும். நெக்ஸ்ட்டு டோனர் எடுத்துக்கிறேன். அதை ஒரு காட்டன் பேடில் டிப் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக டேப் பண்ணி எடுங்க. ரொம்ப வைப் பண்ணாமல் ஜஸ்ட்டு டேப் பண்ணி எடுங்க. இந்த டோனர் வந்து ஆயுரோட ஹெர்பல் ஸ்கின் டோனர் பாண்ட்ஸோட ஒரு சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் ஃபேஸோட மேக்கப்புக்கு நல்ல பேஸாக யூஸ் ஆக போகுது. மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் டீ ஜோனில் நான் NYYயோட ப்ரைமரை யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரைமர் வந்து உங்களோட போஸை வந்து மினிமைஸ் பண்ணும், ப்ளஸ் ஒரு ஹைட்ரேட்டிங் ஜெல் போல் யூஸ் ஆகும். இது ஒரு சிலிக்கன் பேஸ்டு ப்ரைமர். இந்த லிங்க்கு நான் பர்பிளோட கலர் பேலட்லேருந்து ஆரஞ்சு கரெக்டர் எடுத்து எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்க இடத்த வந்து கவர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு டார்க் ஸ்பாட் இருக்குது, அதையும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, அதை ஆரஞ்சு கரெக்டர் வச்சு ஃபுல்லாக நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ண இடத்துலலாம் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஆரஞ்சு கரெக்டருக்கு மேலே ஏன் ஷேடுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கன்சீலர் வச்சு கன்சீல் பண்ணிக்கிறேன். எங்கெங்கே நம்ம ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணமோ அந்தந்த இடத்துலலாம் கன்சீலர் வச்சு கன்சீல் பண்ணிக்கிறோம். ஐலிட்ஸ்க்கு மேலேயும் நான் இதை வந்து ஒரு மேக்கப் பேஸாக யூஸ் பண்ணுறதுக்கு கன்சீல் பண்ணிக்கிறேன். பியூட்டி பிளெண்டர் வச்சு எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறோம். ரொம்ப ரப் பண்ணி எடுக்காமல் லைட்டாக ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி விடுங்க. ஃபவுண்டேஷனுக்கு நான் மேபிலின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது சன் பீச் மேட் போர்லெஸ்ஸாக இருக்க போது. இந்த ஃபவுண்டேஷன் நார்மல் டு ஆயிலி ஸ்கின் உள்ள பர்சனுக்கு நல்ல பெஸ்ட்டாக சூட்டபுளாக இருக்கும். இது ரெகுலர் வேருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வந்து ஒரு சீம்லெஸ் ஃபினிஷை கொடுக்கும். மேட் ஃபினிஷில் வந்து இருக்க போகுது. இது உங்களோட ஸ்கின்னில் நேச்சுரல் ஸ்கின் போலவே பிளெண்ட் ஆகிடும் நல்லா. ஐப்ரோஸ்க்கு நான் ஏடிஎஸோட பென்சில் ஒன்று எடுத்திருக்கேன். இதோட ஷேட் 003. இது வந்து டியூவல் ஃபங்க்ஷன் வித் க்ரீமி லைனராக இருக்க போது. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஐப்ரோவில் ஒரு லைன் போல் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூலி எடுத்து அதை இது மேலே ரன் அவுட் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் நல்லா டிஃபைனாக தெரிகிறதுக்கு நான் சேம் கன்சீலிங் பேலட்டில் இருந்து ஒரு கன்சீலர் எடுத்து நான் ப்ரோபோன் ஏரியாவில் இந்த கன்சீலர் வச்சு நல்லா கன்சீல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கன்சீல் பண்ணுறதால நீங்கள் ஐப்ரோஸ் த்ரெட்டிங் பண்ணலைன்னா கூட இந்த மாதிரி கன்சீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து ஒரு டிஃபைன்ட் லுக்கில் கிடைக்கும். இந்த கன்சீலரை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். கையாலேயே பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு டேம்ப் ஸ்பஞ்ச் வச்சு லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபவுண்டேஷன் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஐ ஷேடோவுக்கு மூவ் ஆகலாம். ஐ ஷேடோவுக்கு வந்து நான் மாஸ் பேலட் எடுத்திருக்கேன். இந்த பேலட்டில் ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் ஏரியாவில் நான் ஒரு ஆரஞ்ச் ஷேட் எடுத்திருக்கேன். ஆரஞ்ச் அண்ட் பிங்க் ஷேட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய க்ரீஸ் லைனில் வந்து பிளாக் அண்ட் பிங்க் ஷேட் எடுத்து நல்லா ஸ்மூத் அவுட் பண்ணிக்கிறேன். ஐ ஷேடோ எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறோமோ அவ்வளோ நேச்சுரல் ஃபினிஷ் கிடைக்கும். க்ளோஸ்அப்பில் நான் உங்களுக்கு ஸ்மூத்தாக ஸ்மச் பண்ணி காட்டுறேன் ஐ ஷேடோ எப்படி ஸ்மச் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி ஈவனாக ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணி ஸ்மச் அவுட் பண்ணுறோம் ரெண்டு ஐலிட்லேயும். நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணுற லுக்கில் வந்து ஒரு காப்பர் நியூட் ஷேட் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ காப்பர் கலர் எடுத்து என்னோடய ஐலிட்டில் இன்னர் கார்னர்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐஷேடோ ப்ரஷ் பண்ணுற ஒரு ப்ரஷில் வந்து பிங்க் ப்ரஷில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஷேடோ அப்ளை பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். ஐ எண்டில் போட்ட கலர் அண்ட் பிளாக் அண்ட் பிங்க்கோட இந்த காப்பரை வந்து நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுருக்கேன்.
நெக்ஸ்ட்டு ஒரு கோல்டன் கலர் எடுத்து நான் அந்த காப்பர் கலருக்கு மேலே ஐ பால் சென்டரில் மட்டும் கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கையிலே பண்ணால் நல்லா ஸ்மூத்தோட ஒரு சன்செட் ஃபினிஷ் கொடுக்கும். ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லா எல்லா கலரையும் ஈவனாக பிளெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ப்ரெப்புக்கு வந்து நான் பயோலினோட பெட்ரோலியம் ஜெல்லி யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய அப்பர் வாட்டர் லைனில் வந்து NYBAயோட பிக் ஆப்பிள் ஆஃப் மை ஐ அதோட வந்து காஜல் எடுத்து மேலே போட்டுக்கிறேன். என்னோடய பர்ஃபெக்ட் ஐப்ரோ பென்சில் எடுத்து நான் என்னோடய லோயர் வாட்டர் லைனில் வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த பிங்க் அண்ட் பிளாக் ஷேடை எடுத்து நான் கீழே வாட்டர் லைனையும் லைட்டாக ஸ்மூத் அவுட் பண்ணி விட்டுக்கிறேன். ஐலைனருக்கு நான் NYBA ஐலைனர் எடுத்து விங் லைனர்லாம் க்ரியேட் பண்ணாமல் ஒரு நார்மலாக ஒரு எண்டு வரைக்கும் ஒரு லைனர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஐஸோட அப்பர் லோவர் லைன்லேயும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஐலைனர். இன்றைக்கி நான் மஸ்காராவுக்கு ஃபேஸஸ் கனடாவோட மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். இந்த மஸ்காரா வந்து ட்ரமாட்டிக் மஸ்காரா. இது வந்து ஒரு வால்யூமைசிங் மஸ்காராவாக இருக்க போகுது. ஒரு ஐலாஷஸ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இந்த மஸ்காரா யூஸ் பண்ணோன்னா நேச்சுரல் ஐலாஷஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் நம்ம ஒரு லூஸ் பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து சுகரோட ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். இந்த பவுடரை வச்சு நல்லா டேப் பண்ணி ஸ்கின் ஃபுல்லாக வந்து என்னோடய ஃபவுண்டேஷனை வந்து பீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா இந்த பவுடர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு நான் செப்பரேட்டாக எதுவும் கான்டோர் யூஸ் பண்ணலை. ஐஷேடோ பேலட்டில் இருக்க ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஷ்க்கு நான் மேப்ளின் ஃபிட்மியோட கலர் ஷோ ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு சில்கி ஸ்மூத் டெக்ஸ்சர் கொடுக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் லுக்கு கொடுக்கும் இந்த ப்ளஷ் யூஸ் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஹைலைட்டிங் வந்து வெட் அண்ட் வைல்டில் வந்து மெகாலோ ப்ரெஷியஸ் பெட்டல்ஸோட ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். என்னோடய சீக் போன்ஸ்லேயும் நோஸ் பிரிட்ஜ்லேயும் வந்து அண்ட் டீ ஜோன்ஸில் வந்து நான் அங்கங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஹைலைட்டரை. என்னோடய ஐப்ரோஸை நல்லா டிஃபைனாக காட்டுறதுக்கு நான் ப்ரோ போன்ஸ்லேயும் இந்த ஹைலைட்டரை லைட்டாக டிஃபைன் பண்ணிக்கிறேன் வச்சு. நெக்ஸ்ட்டு வந்து லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். லிப் லைனருக்கு வந்து MNOட ஒரு லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். இந்த லிப் லைனர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மேட் ஃபினிஷில் இருக்க ஒரு நியூட் ஷேட் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஐ லுக்ஸ் வந்து போல்டாக போயிருக்கதால லிப்ஸுக்கு வந்து ரொம்ப போல்டாக போகாமல் நியூட் ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லிப் லைனர் வச்சு நான் லிப் ஃபுல்லாக நல்லா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் பக்கத்தில் பை பண்ணேன். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபைனலாக நான் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு என்னோடய மேக்கப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஆல்-டைம் ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸர். லுக் வந்து நான் போல்டாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஹே that's it. இந்த லுக் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு என்னோடய ஆக்சசரி சாரீஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு லுக் காட்டுறேன். Hey guys, this is the final look. மேக்கப் ஒரு வெட்டிங் கெஸ்ட் லுக்குக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த மேக்கப் வந்து போட்டுட்டு போகலாம். இதுதான் என்னோடய சேனல். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.